11 ரூபாய்க்கு பிடிச்சேன், அது 12 ரூபாய்க்கு பிடிச்சேன். அதான் முடிஞ்சிருமா? விடாது. கிடா எவ்வளோக்கு வாங்கினீங்க? கடை வந்து அந்த குட்டி வந்து 13 ரூபாய்க்கு பிடிச்சேன், இது 11 ரூபாய்க்கு பிடிச்சேன். இந்த வாரம் சந்தை கொஞ்சம் சூடு இல்லை. ஆமாம், கிறிஸ்மஸுக்குள்ள வியாபாரம் இல்லை. மக்கள்கிட்ட வந்து மழைகள்லாம் பெஞ்சதுனால மக்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. வியாபாரிகள் ஃபுல்லாமே கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப வாடி போய் தான் இருக்காங்க. அந்த அளவு எதிர்பார்த்த அளவு விலை ரேட்டு போகல, கேட்கவும் ஆள் இல்லை. என்ன விசேஷம் வாங்கிட்டு? இது வந்து குழந்தை பிறந்ததுக்காண்டி கொடுக்குறோம். எந்த ஊர்? ஆண் குழந்தை பிறந்தா 2 ஆடு கொடுக்கணும். இஸ்லாமிய வாக்கப்படி. நீங்கள் மேலப்பாளையம்? மேலப்பாளையம். சரி, விலை கம்மியாக தான் விலை இது நம்ம எங்களுக்கு சௌரியம் தான். இப்போ இந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ அடுத்து கிறிஸ்மஸ் தீபாவளி எடுத்து பிடிச்சோன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரேட்டு கூட தான் வரும். ஆமாம், ஆனால் அது வந்து ரேட்டு சௌரியமாக தான் பிடிச்சிருக்கு எனக்கு பார்வையில். சரி, மக்கள் வியாபாரிகள் கொடுத்துட்டு போகணும் தான் பார்க்குறாங்க. அப்படியா? மழை இருக்குது, மழையாக இருக்குது, அவங்க கொண்டு போய்ட்டு வந்து செலவாவது கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்து தான் போகணுன்னு பார்க்குறாங்க. கடை வரத்தும் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் ஒன்றும் விசேஷமாக இல்லை. விசேஷமாக இல்லை. செம்மறி ஆடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெள்ளை ஆடாவது கொஞ்சம் வந்துருக்க மாதிரி இருக்குது, செம்மறி ஆடு கம்மியாக தான் இருக்குது. மக்கள் கொண்டு வந்து ஆடுகள் ஏற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்கிறதால வியாபாரங்கள் அந்த அளவுக்கு ஆன மாதிரி தெரியல. எல்லாரும் முகமும் வாடி தான் இருக்குது, வியாபாரிகள் முகம்லாம். ஆடு எவ்வளோ? ஒரு ஆடு என்ன கிரை? என்ன 8000 கிரை. 8000 எவ்வளோ வெயிட் இருக்கும்ண்ணா? 15. எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா? விகேபுரம். எட்டயபுரத்துக்கா? விகேபுரம் பானாசம்பம் கறிக்கடைக்கு. ரேட்டு கூட இருக்கா குறையா இருக்காங்க? ரேட்டு பரவாயில்லாம. கிறிஸ்மஸுக்குன்னு ரேட் ஒன்று ஏறி வேலை கம்மி தான். சரி, மொத்தத்தில் 1000 ரூபாய் சேர்த்து பிடிக்கிறேன். கொஞ்சம் பெருசா கொடுப்பாங்க. நிக்கட்டும், நாங்க அதுக்கு அது மட்டுமா அண்ணன் கணக்கு 100 ஆடு நிக்கட்டும். அது வாட்டி கொடுங்க, ஆடு கொடுக்கல போயிட்டு வாங்க. 10,000 ஆடு கொடுத்தாங்க. வேற சொல்லி பாவம் சேர்த்து ஒரு ஆடு கட்ட ஆடு கட்டு கொடுக்கல. கயிறு விடப்பா, நான் கயிறு விடப்பா, கயிறு விடப்பா, விடப்பா. பிடியா மாமா, பேசாம பிடியா. 50,000 5 ஆடு விடு. விடப்பா எப்பா, விடப்பா. வித்து கழிப்போம்பா எப்பா, விடப்பா. சொல்ல கேள்வி சொல்ல கேள்வி பண்ணுவா கயிறு விடப்பா. எவ்வளவு சொல்லி விடப்பா. 51,000 விடுப்பா, தீரட்டும். 51,000 இல்ல, 51,000 கொடுக்குறாங்க.
விடப்பா கயிறு கயிறு விடப்பா ஆளு வந்து கேட்குறாங்க விடப்பா கயிறு கயிறு விடப்பா வித்தாச்சப்பா போப்பா 52,000 கேட்டது. அவர் 55 ரூபாய்க்கு நினைச்சாரு. அதான் இந்த 500 பார்க்காத தான் சொல்றேன் உங்களை மாறி மாறி சொல்லிட்டு இருக்கேன். 52,000 ஒரு 1000 கல்வி இப்போ மனசாட்சி கேட்ட ஒரு 55 ரூபாய்க்கு நினைச்சாரு முடியல 10 போயிருங்க ஓசி மாதிரி இப்பயும் அவர் ஏற்றி விட சொல்லிட்டு இருக்காரு. அதான் சொல்லியிருக்கேன் 51,500 தான் 10ங்க. ஐயோ அவர் அடிக்க போறாரு. நீ என்ன 100 என்ன எங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க நீங்க? ஆட்டுக்கு 100 50 ரூபா டீ குடிச்சா சரியா போச்சுண்ணே 100 ரூபா ஒரு ஆட்டுக்கு. பிடிங்கப்பா பேசாம இப்போ ஓசி தான்ப்பா கேட்டதுன்னு 1000 தள்ளினே பத்துட்டு போங்கண்ணே. பத்துங்க பிடிங்க 52,500 நான் வாங்க மாட்டேன். நான் தான் ஏற்றிட்டு இருந்தேன் காட்டுறது. ஏன்னா 5 ஆடு பெரிய பெரிய ஆடு 51,500 ரூபா கடைக்கு போகுது. காலையில 52,500 கேட்டாங்க 1000 ரூபா தள்ளி கொடுக்கல. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனதுனால 51,500 கொடுத்துருக்கீங்க 5 ஆடு. இனிமே விலை கூட தான் நான் அடுத்த வாரம்லாம் கூடுவேன். விலை விலைக்கு வாங்க முடியாது. அடுத்த வாரம் கார்த்திகை மாசம் முடிஞ்சிட்டு விலை கூட இந்த விலைக்கு அடுத்த வாரம் நீங்க ஆடு வாங்க முடியாது. ஜேஓ என்ன வாங்கியிருக்கீங்களா? விற்கே போட்டு கடா எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 22,000. எத்தனை பல்லுண்ணா? பல்லிச்சாந்து. ஆட்டுக்கு போடக்கூடிய கிடாவா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கடம்பூர். நீங்கள் வியாபாரியாண்ணா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா? 58 38 96 22 82. இந்த மாதிரி பெரிய கிடா வேணும்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஆடு பொட்டாடு வெள்ளாடு செம்பரி ஆடு எது வேணாலும் கிடைக்கும். மொத்தமாக கிடைக்கும். இது எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா? இது வெயிட் 20 தான் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கலாம். நீங்கள் இல்லைங்கல 200 ரூபாய்க்கு அது வாங்கலாம். இந்த குட்டிகளுக்கு நமக்கு பட்டமுத்தின குட்டி பால்குடி மப்பில் முக்குன்னு நிற்கும். சில வகைக்கு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. நம்மளுங்களா இது பூரா பட்டமுத்தின குட்டிகள். பால்குடி குட்டிகள் வந்து மக்கள் மண்டாரமாக இருக்கும். உங்களுக்கு பார்வை நல்லா 50 ரூபாய் இறகடிக்க குட்டி. நீங்கள் வந்து வாங்கலாம். நீங்கள் இல்லைங்கல 200 ரூபாய்க்கு அது வாங்கலாம். இந்த குட்டிகளுக்கு நமக்கு பட்டமுத்தின குட்டி பால்குடி மப்பில் முக்குன்னு நிற்கும். சில வகைக்கு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. நம்ம வியாபாரம் இதே குட்டி அடுத்த மாதம் வாங்கினா ஜோடி 12,000 தான். அடுத்த மாதம் வாங்கினீங்கன்னா ஜோடி 12,000 இந்த குட்டி. இன்றைய விலை இன்னைக்கு விலை கம்மி. இன்னைக்கு எவ்வளோண்ணா? ஜோடி 8,000 தான் சொன்னேன். 8,500. 8,500 தான். இது என்ன குட்டிண்ணா? நாடு கிராஸு. ஒரிஜினல்னு சொல்ல முடியாது, கிராஸு. நல்லா இருக்கும் குட்டி. பட்டமுத்தின குட்டி. இறகடிக்க குட்டி. பால்குடி குட்டி கிடையாது. இந்த மாதம் விலை சௌரியமாக கிடைக்கும். இது பவர் சத்திரம் மேற்கொள்ளுது. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பரா 99 44 88 48 51. இந்த மாதிரி குட்டி வேணா வாங்கிடலாம். எப்போ வந்தாலும் கிடைக்கும். நேரங்காலம் கிடையாது. எப்போ வேணாம்னு வாங்கலாம். நம்மளோட கையில் எப்பவும் உண்டு.
26 சொன்னாங்க 25. ஆடு ஒன்று எவ்வளோ கிரயம்? எவ்வளோக்கு முடிச்சேண்ணா? இந்த ஆடு ஆ இந்த ஆடுண்ணே இந்த ஆடு இந்த ஆடு ஒரு 11 ரூபா முடிச்சு. 11,000 வாங்கியிருக்கு. எந்த ஊர் கொண்டு போறீண்ணா? இது பசங்க வளர்க்கவா கிடைக்கா? வளர்க்குறது. வளர்ப்புக்கு ஏற்ற ஆடா? பல்லு எத்துனா இது சேர்ந்துருக்கும். எடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு கூட மானம் ஒரு ஆடு 12,500. 12,500. எத்தனை பல்லு ஆடுன்னா இதெல்லாம்? பூரா ரெவண்டு பல்லு 4 பல்லு. வளர்ப்புக்கா வெட்டுக்கா? கொடி ஆடு. வளர்ப்புக்கா வெட்டுக்கா? வளப்புக்கு. வளர்ப்புக்கு வாங்கிட்டு. ஆமா. எந்த ஊர் போகுதுண்ணா? இது ஊருக்கு போறது புதுப்பட்டி ஆலங்குளம். ஆலங்குளம் புதுப்பட்டி. அந்த சந்தை இப்ப கிடையாது இல்லைன்னா? சந்தையெல்லாம் இருக்கு, எல்லா சந்தையும் இருக்கு, அங்கே கிடையாது. ₹1000 கொடுத்துருங்க. வளர்க்கட்டு கடைக்காரனுக்கு கொடுக்குறதுக்கு அந்த வளர்க்க முடியாது இல்லைண்ணே. அந்த ஆடு எவ்வளவு குடிச்சுன்னா? அது நான் 8 ரூபா சொன்னேன், 6 ரூபா கொடுத்துருக்கேன். 500 ரூபா இருந்திருக்கேன். வளர்ப்புக்கு போகுது. ஆடுன்னு 2-3 ஈத்து வச்சுக்கலாம் கையில், அதுக்கப்புறம் தள்ள தான் செய்யணும். சரி, கறிக்கு போயிடும். ஆமாம். எவ்வளோக்கு வாங்கினியா? கிடா எவ்வளோக்கு வாங்கினியா? 10 ரூபாய்க்கு வாங்கி 10,000. எவ்வளோ வெயிட் இருக்கும்? 15 கிலோ. ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. 10,000 ரூபா. 10,000 ரூபா கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் வாங்கிட்டு போக வேண்டியது. என்ன விசேஷம் பாய்? என்ன விசேஷம்? வீட்டு விசேஷம் வச்சு வீட்டுக்கு குழந்தைகளுக்கு விசேஷம். எங்கள் மேலப்பாளையம் தான் வாங்கிட்டு போயிருக்கோம். மேலப்பாளையம். சரி சரி, ரொம்ப நன்றி. நீ ஃபுல்லா ஆடாவே குரால் 6 பல்லு. மாதிரி எப்படி வளர்த்துக்கு மட்டும் பாருங்க. 6 பல்லு. 6 பல்லு. அது 4 பல்லு. இது 6 பல்லு. அது 4 பல்லு. இது 6 பல்லு. இந்த குட்டி 2 மாசம் குட்டி தான். நல்ல பால் இருக்கும். ரெண்டு சேர்த்து எவ்வளவு சொல்லுவீங்க? 16,500 சொன்னோம்னே. 15,500 கேட்டாங்க. 16 ரூபாய் ஃபைனலா கொடுத்துடலாம். 500 ரூபாயில நிக்கி. ஆமா, 500 ரூபாய் நிக்கி 16 ரூபாய் கொடுத்துடலாம். எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? எப்படின்னா நமக்கு தென்காசி ஆலங்குளம் பக்கம் மருதம். ஆமா, நம்ம நம்பர் கொடுக்குறேன். எங்க தமிழ்நாடு போனாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். 81 48 64 62 60 எங்கனாலும் பண்ணி கொடுத்துருவோம். 4 பல்லு குரால் தான். நாட்டு ஆடு. ஆமா, நாட்டு ஆடு. வேலி ஆடுனே, கொடி ஆடுனே. எந்த வெயிலுக்கும் மழைக்கும் தாங்க, எங்க மேயட்டும் மேயம். ஒரு வீட்டுல இருந்தா ஒரு அம்சமா இருக்கும். அது குட்டியை பாருங்க, அந்த குட்டிக்கு அந்த குராலுக்கு தோரணை பத்திலாம். சரி.
லாஸ்ட் ஃபைனல் உனக்கு ஒரு 200 சேர்த்துக்குண்ணே 200 சேர்த்துக்குண்ணே 200 சேர்த்துக்குண்ணே 200 சேர்த்துக்குண்ணே ஆடு பேர் பிடிச்சாங்க அவனுக்கு 200 ரூபாய் இல்ல அது காலையில தெரியும் ஒரு பொருளை விரும்பி கேட்ட விட்டுரு விரும்பி கேட்ட பொருளை விடு வாங்கியிருக்கான் 14 சொல்லுவான் ரொம்ப விரும்பி கேட்ட பொருளை விட்டுரு மல்லிகிட்ட கூடாது ஏன்னா 500 போதும் வியாபாரம் அதான் வியாபாரம் 500 மேல துவக்கதான் வியாபாரம் என்ன தலைவரா இன்னும் ஒரு 3200 ரூபாய் ஏத்தி விடுங்க என்ன இல்ல இல்ல அது முதல்ல அவனுக்கு சொல்ல முடியாது நம்பர் சொல்லுங்க 11 இருக்கு 3 ரூபா தரங்க 14 ஆகும் இல்ல 200 சேர்த்து அங்க 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 எவ்வளவுக்கு முடிஞ்சு 15000 ஆட்டை கொடுத்து 200 கொடுத்துருங்க நீ சும்மா போதும் போதும் பேச்சு எடுத்துருக்கான் விளங்கு நினைக்க குட்டி கொண்டு மட்டும் லீடு விட்டு காலையில இது மாதிரி வேற மாதிரி இருக்கும்பா அது ரூபாய் சேர்த்து அவங்க எடுத்து கொடுக்கணும் ஒருத்தர் ஆசைப்படல சாமி விலை கொண்டு போட்டு சொல்லி போட்டாரு இவரு தீர்த்து விட்டாரு இப்ப அத்தனா குட்டினா நம்ம சொல்லிடலாம் நான் பேச்சு நேரில் பணத்தை நீ கொடுத்துருண்ணா நான் நீ வரைஞ்சு மாமா 4 குட்டி பிடிச்சி கொடுத்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க கையில குடிச்சாங்க இதுல ஒண்ணு குட்டி நல்ல குட்டி இது கொம்பு நல்ல சாரி எவ்வளவு குடிச்சியா இல்ல தூது நம்ம போனோம் முருகன் வருதான் எவ்வளோ 3000மா இல்ல இல்ல 7000 7,000த்துக்கு வாங்கிட்டு போறீங்க வழக்கவாண்ணா எந்த ஊர் கைகுளத்துக்கு போறீங்களா